அறம் செய்ய விரும்பு நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் காணொளி திரு தொல் திருமாவளவன் அவர்கள் எடப்பாடிக்கு விட்ட எச்சரிக்கையும் கோரிக்கையும் தான். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். திராவிட இயக்க அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. திராவிட அரசியலை நீர்த்து போகச் செய்வதன் மூலம் அவர்கள் சனாதன அரசியலை நிலைநிறுத்த முடியும். அதுதான் முக்கியம். அவங்க முதல்ல திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பதனால் பெரிதாக அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. பலவீனமாக இருப்பது இன்றைக்கு அதிமுகவை சிதறடித்து விட முடியும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறார்கள். அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே, தலைவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். இது என்னுடைய தோழமையான வேண்டுகோள். உங்கள் கட்சி அழிய வேண்டும், உங்கள் கட்சி சிதைய வேண்டும் என்று சராசரி அரசியல்வாதியாக நான் ஒருபோதும் கருத மாட்டேன். நீங்களும் திமுகவும் இங்கே எதிரும் புதிருமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததனால்தான் இங்கே சனாதன சக்திகளால் காலூன்ற முடியவில்லை. உங்களோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், எங்களோடு உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், உங்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே வலிமையான சக்தியாக இருந்ததால் தான் பிஜேபியாலும் இங்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொல்ல போனால் காங்கிரசும் மீண்டு எழ முடியவில்லை. எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமை இல்லாமல் இருந்திருந்தால், திமுக காங்கிரஸ் என்கிற போட்டியே தொடர்ந்து இருந்தால், அடுத்து திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும். காங்கிரஸ் வர முடியாமலே போனதற்கு எம்ஜிஆர் ஒரு காரணம். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மீண்டெழ முடியாமல் போனதற்கு அதிமுக ஒரு காரணம். ஆகவே அதிமுக திமுக என்கிற 2 வலிமையுள்ள சக்திகள் இங்கே தொடர்ந்து இருதுருவமாக போட்டியிட்டுக் கொண்டிருந்த நிலையிலே, போராடி கொண்டிருந்த நிலையிலே, சனாதன சக்திகளால் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்கப்பட்டது என்கிற வரலாற்று உண்மையையும் நாம் மறந்துவிட முடியாது, மறைத்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. முதலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மனமார்ந்த பாராட்டுக்களையும் மனமுகழ்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவர் இப்பொழுது மட்டுமல்ல, வெகு நாட்களாகவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமானது ஒன்றிணைய வேண்டும், வலிமையட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருப்பதனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நலமுடனும் வளமுடனும் இருக்க வேண்டும் என்று அவர் வெளிப்படையாக கூறுவதற்காக அண்ணன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அவர் இத்தகைய கருத்துக்களை வெளியில் கூற வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நலமுடனும் வளமுடனும் இருக்க வேண்டும் என்று உண்மையில் நினைப்பதனால்தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இவற்றை தமிழ்நாட்டு மக்கள் அறியும் வகையில் எடுத்து கூறுகின்றார். அதனால் அவருக்கு எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணன் அவர்களின் வாயிலாக இன்று ஓர் உண்மை வெளிப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமானது தற்பொழுது பலவீனமாக உள்ளது என்பதுதான் அது. இன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பலவீனமாக இருப்பதற்கு யார் காரணம் என்று கேட்டால், அது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி நபரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? இதனை உணர வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் மட்டும் அல்ல, தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களும் தான். எனவே தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களும் இத்தகைய கருத்துக்களினை வெளிப்படுத்த வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி பலவீனமாக இருப்பதனால்தான் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளும் வளருகின்றன. ஏன் திமுகவும் கூட இன்று ஆளுகின்றன. இதற்கெல்லாம் யார் காரணம் என்று கேட்டால், அது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி நபரை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? கழகம் எத்தகைய இழிவை சந்தித்தாலும் கூட அவருக்கு எத்தகைய கவலையும் இல்லை.
ஏனென்றால் அவர் நினைத்தவர்கள்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க வேண்டும். அவர் நினைத்தால் யாரை வேண்டுமென்றாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கலாம். ஏன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை உருவாக்கிய நம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய சட்ட திட்டங்களையும் கூட மாற்றி அமைக்கலாம். அவர்தான் பொதுச் செயலாளர், அவர்தான் முதலமைச்சர், அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர். இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே அவர் மட்டும்தான் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் கழகமானது இத்தகைய வீழ்ச்சியினை சந்தித்து கொண்டிருக்கு. அதனால்தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது பலவீனமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். இது உண்மைதானே? நம் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்கள் இன்று உயிருடன் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? இல்லை, நம் புரட்சி தலைவி தங்க தாரகை அம்மா அவர்களின் உடன்பிறவா சகோதரியான நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களின் பிடியில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? இந்த இரண்டுமே இல்லாததனால்தான் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கிழிசலை புதுப்பித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது மீண்டும் புத்துயிர் பெற்று எழ வேண்டுமென்றால் அம்மாவின் உயிர் தோழி உச்சத்தில் அமர வேண்டும். நம் கழகம் மீள வேண்டுமென்றால் நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டினை ஆள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது கரைந்து கரைந்து ஒரு நாள் காணாமல் போகிவிடும். இந்நிலை மாற வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் மீள வேண்டும் என்று உங்களின் ஒருவனாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.